ஹாய் மை டியர் செல்லா குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்துல ஜில் அப்படிங்கிற ஒரு பொண்ணு புதுசா கமிட் ஆனதுனால தன்னோட லவர் கிட்ட மணிக்கணக்கா கடலை போட்டுருப்பா. இதனால போன் பில் வழக்கத்தை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சோ கோவப்பட்ட அந்த பொண்ணோட அப்பா அந்த போனோட பில்ல அந்த பொண்ணையே கட்ட சொல்லிடுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட போனையும் புடிங்கி வச்சுட்டு அந்த போனோட பில்ல கட்டுறதுக்காக அவளை ஒரு வீட்டுக்கு பேபி சிட்டரா அனுப்பி வைப்பாரு. அப்படி இந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட சிறப்பான தரமான சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. கதை சொல்ல நானும் அதை கேட்டு ரசிக்க நீங்களும். இப்ப இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி உங்க பேரு ஆலிஸ் தானே அப்படின்னு கேட்பா. அதுக்கு அந்த பொண்ணு இல்ல என்னோட பேரு ஸ்டேசி, உங்களுக்கு என்ன வேணும், நீங்க யார் அப்படின்ட்டு கேட்பா. ஆனா அதுக்கப்புறம் அந்த பையன் எதுவுமே பேச மாட்டான். ஆனா லைன்ல தான் இருப்பா. அந்த பொண்ணு திரும்ப திரும்ப ஹலோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையன் போனை கட் பண்ணிடுவான். கட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு பார்த்தா அந்த பையன் திரும்ப 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 கால் பண்ணிட்டு இருப்பான். இந்த பொண்ணு அதை அட்டன் பண்ணி ஹலோ ஹலோ அப்படின்ட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணும் பயங்கரமா சத்தம் போட்டு கத்துவா. அப்படியே சீனை கட் பண்ணா பொழுது விடிஞ்சதுமே இந்த சத்தம் போட்டு கத்துற அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஏகப்பட்ட போலீஸ்காரங்க வந்து குவிறாங்க. எதுக்காகடா அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட ஒருத்தன் போன் கால்ல பேசிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அந்த பையன் தான் இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான். ஆனா எதுக்காக அவன் கொலை பண்ணா அப்படிங்கிறது தெரியல. அந்த பொண்ணு செத்து போய் கிடக்கிற அந்த ரூமோட கதவை ஒரு போலீஸ் ஆபீசர் போயிட்டு திறப்பாரு. ஆனா அந்த கதவை திறந்தவரால உள்ள போக முடியாது. ஏன்னா அந்த பொண்ணை அந்த அளவுக்கு ரணகுடரமா கொலை பண்ணிருப்பான். அந்த பொண்ணோட உடம்ப இந்த கொலகார பைய பீஸ் பீஸா வெட்டினதுனால அந்த பொண்ணோட ரத்தம் அங்க இருக்கக்கூடிய எல்லா செவத்துலயுமே தெரிச்சிருக்கும். அதை பார்த்து அந்த போலீஸ் அதிகாரிக்கு பயம் தாங்க முடியாம அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து போயிடுது. இதனால அந்த கதவை சாத்திட்டு அந்த போலீஸ் அதிகாரி வெளில வந்து உட்காந்துருவாரு. அதுக்கப்புறம் செத்து போன அந்த பொண்ணோட டெட் பாடிய நிறைய பாலித்தீன் கவர்ல போட்டு கட்டி அந்த ரூம்ல இருந்து வெளியில எடுத்துட்டு வருவானுங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த படத்தோட ஹீரோயினான ஜில் அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு ரன்னிங் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. சோ எப்ப பார்த்தாலும் நம்ம பைசன் பட ஹீரோ ஓடுவார பாருங்க, அதே மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருப்பா. ஆனா அந்த பொண்ணோட கோச் அந்த பொண்ணுகிட்ட நீ முன்ன மாதிரி இல்ல, உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல அதை முடிச்சுட்டு நீ அதுக்கப்புறமா இங்க வந்து பிராக்டிஸ் பண்ணு, அப்பதான் உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க அங்க இருந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து அந்த பொண்ணு போயிட்டு தன்னோட லாக்கர்ல ஒளிச்சு வச்சிருக்க போனை எடுத்து யாருக்கோ கால் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா போன்ல பேலன்ஸ் இருந்திருக்காது. இதனால அந்த போனை தூக்கி மறுபடியும் உள்ள போட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது பாபிங்கிற பையன் ஒருத்தன் இந்த பொண்ணுகிட்ட வேக வேகமா ஓடி வந்து, சத்தியமா சொல்றேன் எனக்கும் அதுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது, அந்த பொண்ணாவே தான் என்கிட்ட வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா, ஆனா உன்னைத்தான் நான் லவ் பண்றேன் அப்படிங்கறத அவகிட்ட சொல்லிட்டேன், இருந்தாலும் அவன் ஏன் அப்படி பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியல, என் மேல எந்த வித தப்பும் கிடையாது, ஆனா இருந்தாலும் உங்ககிட்ட நான் சாரி கேட்கிறேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, என்கிட்ட பேசு அப்படின்ட்டு கெஞ்சுவான். ஆனா அந்த பொண்ணு அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து வாங்காம அங்கிருந்து போயிட்டு ஸ்கார்லெட் அப்படிங்கிற தன்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போவா. அப்போ இந்த ஸ்கார்லெட் பொண்ணு நைட்டு ஒரு பார்ட்டிக்கு தான் போறதாவும் அந்த பார்ட்டிக்கு நீயும் வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினாக்காவை கூப்பிடுவா. போனுக்கு பில்லு கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, அதனால இன்னைக்கு நைட்டு நான் ஒரு வீட்டுக்கு பேபி சிட்டரா போறேன், அதனால உன் கூட சேர்ந்து பார்ட்டிக்கெல்லாம் என்னால வர முடியாது, சோ நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுவா. அடுத்த கட்டமா பேபி சிட்டர் வேலையை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் அக்காவை அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோயின் அக்கா தன்னோட அப்பா கிட்ட எனக்கு தான் கார் நல்லா ஓட்ட தெரியுமே, அப்புறம் எதுக்காக நீங்களும் என் கூட வரீங்க அப்படின்ட்டு கேட்பா. உனக்கு கார் நல்லா ஓட்ட தெரியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நாம இப்ப போற அந்த இடம் ரொம்ப ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால நீ வேலையை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த ரோட்ல இவ்வளவு தூரம் நீ காரை ஓட்டிக்கிட்டு தனியா வருது அவ்வளவு சேஃப் கிடையாது, அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு மாசத்துக்கு உனக்கு காரும் கிடையாது போனும் கிடையாது. இப்ப நீ வேலைக்கு போற இல்லையா, அந்த வீட்டுல உன் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட ஓனரே உன்னை கொண்டு வந்து நம்ம வீட்டுல விட்டுருவாரு. சோ நீ எதையுமே நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது, ஆனா அது மட்டும் இல்லாம நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேலை பார்க்க போற அந்த வீட்டுக்கு பக்கத்துல போயிடுவாரு. அந்த வீட்டை ஒரு மிகப்பெரிய காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஏரிக்கு பக்கத்துல கட்டி வச்சிருக்கானுங்க. நம்ம சுந்தர்சியான மட்டும் இந்த வீட்டை பார்த்தாரு கண்டிப்பா அரண்மனை படத்தோட அடுத்த பாகத்தை இங்கதான் எடுப்பாரு. ஏன்னா அந்த வீட்டையும் அந்த வீடு இருக்க இடத்தையும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொடூரமா இருக்குது. இப்ப அந்த வீட்டோட காலிங் பெல்ல தட்டினதுமே அந்த வீட்டோட ஓனர் வெளில வந்து நம்ம ஜில்ல பார்த்துட்டு நீங்க யாரு அப்படின்ட்டு கேட்பாரு. உங்க குழந்தைங்களை பாத்துக்க வந்த பேபி சிட்டர் நான் தான் சார், என்னோட பேரு ஜில் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்றதுமே தப்பா எதுவும் நினைச்சுக்காதமா, எனக்கு உன் பேரு மட்டும் தான் தெரியும், உன்னை பார்த்தது கிடையாது, சரி வாமா அப்படின்னு ஹீரோயினக்காவை உள்ள கூட்டிட்டு போயிட்டு தன்னோட மனைவி கிட்ட இன்ட்ரோ கொடுப்பாரு. அவங்க நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அந்த ஒட்டுமொத்த வீட்டையே சுத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பூனைக்குட்டியை காமிச்சு அதோட பேரு செஸ்டர் அப்படிம்பாங்க. அந்த பூனைக்குட்டி தார் டின்னுக்குள்ள போட்டு முக்கிய எடுத்த மாதிரி அப்படியே செம்ம கலரா இருக்கும். அடுத்ததா ஒரு போர்டுல நிறைய நம்பர்ஸ் எல்லாம் எழுதிருக்கும். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இங்க ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த போர்டுல இருக்கக்கூடிய எந்த நம்பருக்கு வேணா கால் பண்ணி நீ ஹெல்ப் கேட்கலாம். ஆனா அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க போகக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட் நம்பர் கூட இதுல இருக்குது, அதனால நீ எதையுமே நினைச்சு பயப்படாத. இன்கேஸ் இங்க ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீ தயங்காம எனக்கு போன் பண்ணிடு, நீ கால் பண்ண அடுத்த அரை மணி நேரத்துல
நான் கரெக்டா அந்த வீட்டுல இருப்பேன். அப்புறம் இந்த வீட்டோட 3rd ஃப்ளோர்ல ரோசா அப்படிங்கிற ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க அப்பப்ப மேல எங்கேயும் நடந்துட்டு இருப்பாங்க. சோ நீ அதையெல்லாம் பார்த்து பயந்துராதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். அதை ஹீரோயின் கிட்ட காமிச்சு, என்னோட பையன் ஒருத்தன் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான், அவன் எப்போ வருவான் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சோ அந்த வீட்லயும் எப்பயாவது லைட் எரியும், நீ அதையும் பார்த்து பயந்துராத அப்படிம்பாங்க. அதை கேட்டதுமே ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகி, மேடம் நீங்களே பாக்குறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு போயிட்டு காலேஜ் படிக்கிற வயசுல ஒரு பையனா அப்படின்ட்டு கேட்டதும் அதுக்கு அந்த லேடியோட ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட, இல்லம்மா அது என்னோட முதல் மனைவியோட மக, நாங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனைவி கூட இருக்க என் பையனுக்கு பிடிக்கல, அதனால என் கூடவே வந்துட்டான், இப்ப அவன் அந்த கெஸ்ட் ரூம்ல தங்கிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த லேடி நம்ம ஹீரோயின் கிட்ட, நாங்க 8 மணிக்கெல்லாம் டின்னரை முடிச்சிருவோம், பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் மூவிக்கு போலான்னு இருக்கோம், அப்படி மூவிக்கு போனா வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும், உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் உங்க பசங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு கேட்பா. அதுக்கு அந்த லேடி சிரிச்சுக்கிட்டு, அச்சோச்சோ உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் அதை மறந்துட்டேன் பாரு, அவங்க 1st ஃப்ளோர்ல லெஃப்ட் சைடு இருக்க பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களா எப்ப தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறாங்களோ அப்ப எதிர்ச்சா போதும், நீ போயிட்டு எதுவும் எழுப்பிடாத, அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு, நம்ம வீட்டுல எமர்ஜென்சி அலாரம் சிஸ்டம் இருக்குது, சோ நீ எதையும் நினைச்சு பயப்படாத, சோ இப்ப நான் அந்த நம்பரை போட்டு இந்த ஒட்டுமொத்த வீட்டையும் லாக் பண்ணிட்டு போயிடுவேன், அதனால இந்த வீட்டுக்குள்ள யாரும் இதுக்கப்புறம் வர்றதா இருந்தாலும் சரி போறதா இருந்தாலும் சரி இந்த பாஸ்கோட போட்டா மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு 4 நம்பரை எழுதி கொடுத்துட்டு புருஷனும் பொண்டாட்டியும் அந்த வீட்டை விட்டு வெளில போறாங்க. பசங்க கண்ணை முடிக்கிற வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு ஒரு சோஃபால போயிட்டு உட்காருவாங்க. அப்போ டேபிள்ல ஒரு 4-5 ரிமோட் இருக்கிறத பார்த்துட்டு அதுல ஒரு ரிமோட் எடுத்து அதுல ஒரு பட்டனையும் அமைக்கப்படுவா. அப்போ இந்த வின்டர் சீசன்ல குளிர் காயறதுக்காக ஒரு சிம்னிக்குள்ள மரக்கட்டையெல்லாம் போட்டு எரிப்பாங்க இல்லையா, அது வந்து இந்த ரிமோட்டோட பட்டன் அமுக்கணும் ஆட்டோமேட்டிக்கா ஏற ஆரம்பிச்சிடும். சோ மறுபடியும் ஒரு பட்டன் அமுக்கணும், அது வந்து ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் அடுத்த ரிமோட் எடுத்து பட்டன் அமுக்கணும், அங்க இருக்கக்கூடிய டிவி சவுண்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு எல்லாம் ஆன் ஆகி அப்படியே கத்த ஆரம்பிச்சிடும். இதனால பசங்க கண்ணு முடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்ப நம்ம என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த வீட்டை சுத்தி பார்த்தா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒன்று வரும். அதனால அந்த வீட்டோட 4 பக்கமும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டு ஓனர் லேடியோட ஒரு ஜுவல் பாக்ஸ் ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணு அதை ஓபன் பண்ணி பாப்பா. அப்போ அதுல நிறைய செயின் மோதிரம்லாம் இருக்கும், அதை பார்த்துட்டு இது கண்டிப்பா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அது எல்லாத்தையும் ஒண்ணு எடுத்து போட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பீரோக்குள்ள இருந்த ஒரு தாறுமான ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இது கண்டிப்பா நமக்கு செம்மையா இருக்க போகுது அப்படின்ட்டு அதை நம்ம போட்டு பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பா. பட் அதுக்குள்ள வீட்டோட கதவை திறக்கிற மாதிரியான ஒரு சத்தம் ஒண்ணு கேட்கும். அச்சோ என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டானுங்க அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் அறக்க பறக்க கழட்டி தூக்கி போட்டுட்டு அவசரமா ஓடி போயிட்டு அந்த சோஃபால உட்காந்துட்டு ஒன்னும் தெரியாத புள்ள மாதிரியே ஒரு புக் எடுத்து படிச்சிட்டு இருப்பா. கதவு திறக்கிற சத்தம் கேட்டு ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த வீட்டுக்குள்ள யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இதனால ஹீரோயினுக்கா, ஏன் கதவை திறந்துட்டு அங்கே நிக்கிறீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்பா. ஆனா அங்க இருந்து எந்த வித சத்தமும் வராதனால ஹீரோயினுக்கா மறுபடியும் கூப்பிட்டுட்டே இருப்பா. அப்ப அந்த வீட்டோட 1st ஃப்ளோர்ல இருந்து மறுபடியும் ஏதோ ஒரு கதவு திறக்கிற சத்தம் ஒண்ணு கேட்கும். அதனால ஹீரோயின் பயத்தோட அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப மறுபடியும் இன்னொரு சத்தம் கேட்கும். ஆனா இப்போ வேற ஒரு பக்கத்துல இருந்து அந்த சத்தம் கேட்ட இடத்த கொஞ்ச நேரம் அப்படியே பயத்தோட பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல ரோசா அப்படிங்கிற லேடி 1st ஃப்ளோர்ல இருக்கிறதா இந்த வீட்டு ஓனர்ஸ் போகும்போது சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது இப்பதான் இந்த பொண்ணுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இதனால ரோசா தான் அங்க இருக்காங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணு, ஹாய் ரோசா, என்னோட பேரு ஜில்லு, நான் பேபி சிட்டரா இங்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு இருட்டான இடத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க எந்தவித ரிப்ளைமே பண்ண மாட்டாங்க. அந்த ஒட்டுமொத்த இடமும் சைலண்டா தான் இருக்கும். இருந்தாலும் இவ ரோசா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சமா முன்னாடி போயிட்டு இருப்பா. அப்ப அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் குளம் ஒன்று இருக்கும். அந்த குளத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கு இந்த ரோசா வந்து தீனி போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ரோசா கிட்ட ஹீரோயின் பேசாம அப்படியே திரும்ப வந்து அந்த சோஃபாவில் உட்காந்துருக்கும் போது ஒரு போன் ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு யாருக்காவது கால் பண்ணி பேசலாமேன்னு சொல்லிட்டு அந்த போன் எடுக்கிறதுக்காக கையை நீட்டுவா. அப்படி இந்த போன் எடுக்க போற அந்த கடைசி செகண்ட்ல அந்த போன் வந்து ரிங் ஆகுது. ஒருவித தயக்கத்தோட அந்த போனை எடுத்து ஹலோன்னு சொல்லுவா. பட் அங்க இருந்து எந்த வித ரிப்ளையும் இருக்காது. இருந்தாலும் மறுபடியும் இந்த பொண்ணு யாருன்னு கேட்டு இருப்பா. ஆனா போன் பண்ணவன் தான் யாரு அப்படின்னு சொல்லாம அந்த போன் காலை கட் பண்ணிடுவான். அப்போ போன் பண்ணது யாரா இருக்கும், எதுக்காக அவன் பேசாம கட் பண்ணிட்டான், எதுக்கு பண்ணிருப்பாங்க, ஏன் பண்ணிருப்பாங்க, ஒருவேளை நம்ம வாய்ஸ் கேட்டவன கட் பண்ணிட்டாங்களோ, ஒருவேளை ராங் நம்பரா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு உட்காந்துருக்க அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு ரூம்குள்ள திடீர்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லைட் எரிய ஆரம்பிக்கும். இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ரூமுக்கும் சரி யாராவது போனாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகும். ஆனா இப்போ நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்க அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம்ல திடீர்னு லைட்ஸ் எல்லாம் எரிஞ்சதும் இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதே மொத்தமா 4 பேர் தான். அதுல 2 குழந்தைங்க, அதுங்களும் இப்ப தூங்கிட்டு இருக்குங்க. 3வதா ரோசா அப்படிங்கிறவங்க தான். அவங்களும் தான் இப்ப மீனுக்கு தீனி போட்டுருக்காங்க இல்லையா, அதனால அவங்களாலே இங்க வந்திருக்க முடியாது. இன்கேஸ் வந்திருந்தா கூட நம்ம ஹீரோனை தாண்டி தான் அந்த ரூம்குள்ள போயிருக்கணும். 4வதா நம்ம ஹீரோயின் தான். அவளும் இந்த ரூமுக்கு வெளியில தான் உட்காந்துருக்கா. அப்படின்னா இப்போ அந்த ரூம்குள்ள போயிருக்கிறது யாரு? இந்த பொண்ணுக்கு பயம் தாங்க முடியல. இருந்தாலும் என்ன பண்ணி தொலைக்கிறது, அந்த ரூம்குள்ள யாரு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாகணும் இல்லையா.
ஸோ பயந்துக்கிட்டே இந்த பொண்ணு ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சு அந்த ரூமுக்கு பக்கத்துல போயிடுவா. பட் அந்த ரூம்குள்ள போகாம வெளியிலே நின்றுக்கிட்டு உள்ள யார் இருக்கா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்பா. அப்போ ரொம்ப ரொம்ப அமைதியான அந்த ரூம்குள்ள இருந்து திடீர்னு பயங்கரமான ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டதுமே ஹீரோயினுக்கு அப்படியே செம்மையா செதறி போயிடுவா. யாரா அப்படி சத்தம் போட்டுச்சுன்னா அலை அடிச்சுக்கிட்டு பார்த்தா அந்த வீட்டுல செஸ்டர் அப்படிங்கிற ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சு இல்லையா, அந்த பூனைக்குட்டி தாங்க ரூம்குள்ள போயிருந்துருக்குது. அதை பார்த்து பயந்து போன ஹீரோயின் அந்த பூனையை பார்த்து, டே ஜஸ்ட் மிஸ்ல நான் உயிர் தப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், நீ போட்ட சத்தம் அவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சோஃபாவில் போய் உட்காந்துக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டான ஸ்கார்லட் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருப்பா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட, நீ டிஃபானியை ஏன் மன்னிக்க கூடாது, அவ தெரியாதனமா இந்த தப்பு பண்ணிட்டா, அதனால எனக்காக ஒரே ஒரு முறை அவளை நீ மன்னிக்க கூடாதா அப்படின்னு கேட்பா. அப்போ ஹீரோயின் ஸ்கார்லட் கிட்ட செம்ம கோவத்தோட, இந்த மாதிரி தப்பா எல்லாம் என்னால மன்னிக்க முடியாது, ஆனா அது மட்டும் இல்லாம அவன் ஒன்னும் தெரியாமலாம் பண்ணல, வேணுக்கு முன்னே தெரிஞ்சதான் பண்ணா, அதனால என்ன ஆனாலும் நான் அவளை மன்னிக்க மாட்டேன், சோ இதை பத்தி இதுக்கப்புறம் பேசுற மாதிரி தான் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஹீரோயின் கோவத்துல இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஸ்கார்லட் அவளோட மைண்டை மாத்துறதுக்காக, உன்னோட லவர் பாபி கிட்ட இந்த நம்பரை கொடுத்து உங்ககிட்ட பேச சொல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அப்போ ஸ்கார்லட் நினைச்ச மாதிரி ஹீரோயினும் நார்மல் ஆயிட்டு, அப்பெல்லாம் பண்ணிடாதடி, எனக்கு அப்படியே ஷையா இருக்குன்னு ஹீரோயின் சொன்னதும் ஆட சை அப்படின்னு ஸ்கார்லட் போனை கட் பண்ணிடுவாங்க. அப்படி இந்த போன் காலை கட் பண்ண அடுத்த செகண்ட்லயே அந்த வீட்டுல செட் பண்ணி வச்சிருந்த அந்த அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிக்கும். இங்கதான் எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்புறம் எதுக்காக இந்த எமர்ஜென்சி அலாரம் அடிக்குதுன்ட்டு ஹீரோயின் அவசரமா அந்த வீட்டோட மெயின் டோருக்கு பக்கத்துல ஓடி போயிட்டு அந்த வீட்டோட ஓனர்ஸ் போகும்போது ஒரு பாஸ் கோடை கொடுத்து தான் போயிருப்பாங்க. அந்த கோட் நம்பரை அதுல ஃபீட் பண்ணதும் அந்த அலாரம் வந்து ஆஃப் ஆயிடுது. இப்போ அந்த அலாரத்தை ஆஃப் பண்ண அடுத்த செகண்ட்ல மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது. மறுபடியும் ஹீரோயினுக்கா பதறி அடிச்சுட்டு ஓடி போயிட்டு அந்த ஃபோன் கால் எடுத்தா இந்த வீட்டுக்கு அந்த எமர்ஜென்சி அலாரமை ஃபிட் பண்ண அந்த கம்பெனில இருந்து கால் பண்றாங்க. உங்க வீட்டுல அந்த அலாரம் அடிச்சது அப்படின்ட்டு எங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சு, சோ உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனைன்னு கேட்க தான் நாங்க கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்காவும் இங்க எந்தவித பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னதுமே வாய்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, நீங்க யாரு அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினுக்கா தன்னோட பேரு ஜில் அப்படின்னும், நான் இங்க பேபி சிட்டர் வேலையை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்பா. ஹீரோயின் சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இவளை லைன்லேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு இந்த வீட்டோட ஓனருக்கு கால் பண்ணி இவ சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு கேட்டு அதுக்கப்புறமா ஜில்லை கிட்ட அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரு, நான் உங்களை பத்தி விசாரிச்சேன், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நீங்க எதையும் நினைச்சு பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த கால் கட்டான அடுத்த செகண்ட்ல இன்னொரு ஃபோன் கால் வரும். என்னடா இது சும்மா ஃபோன் வருதுன்னு அந்த போன் எடுத்து காதில் வச்சு அலோன்னு சொல்ல அந்த வீட்டோட ஓனர் தான் கால் பண்ணி, என்னாச்சு எதுக்காக இப்ப இந்த எமர்ஜென்சி அலாரம் ஆன் ஆனிச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னு தெரியல மேடம், நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், ஆனா இங்க எந்த பிரச்சனையுமே இல்லையே, அப்புறம் எதுக்காக ஆன் ஆனிச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்பா. அப்பதான் அந்த ஓனர் லேடி நம்ம ஹீரோன் கிட்ட, அந்த ரோசா இருக்கா பத்தியா, அவ தான் பாஸ் கூட அடிக்கடி தப்பா போட்டு அந்த அலாரத்தை ஆன் பண்ணி விட்டுருவா, சோ நீ எதையும் நினைச்சு பயப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க போன் காலை கட் பண்ணிடுவாங்க. சரி அந்த ரோசாவை போயிட்டு பார்த்துட்டு வருமே அப்படின்னு அவ அந்த குளத்துக்கு பக்கத்துல மீனுக்கு தீனியெல்லாம் போட்டுருந்தா பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஹீரோனுக்கா ரோசா அப்படின்ட்டு கத்திட்டு இருப்பா. பட் அங்க எந்த வித சத்தமும் இல்லாம அப்படியே மரண அமைதியா இருக்கும். இதனால நம்ம ஹீரோனுக்காவுக்கு பயம் தாங்க முடியாது. அப்ப அந்த குளத்தை சுத்தி வெறும் கண்ணாடிகளை தான் கவர் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனுக்கா அந்த கண்ணாடிக்கு பக்கத்துல போயிட்டு நிற்கும் போது அந்த கண்ணாடியோட உட்பகுதியில வாட்டர் ஸ்ப்ரேயர் நிறைய இருக்கும். அது திடீர்னு ஆனானதும் செமையா சத்தம் கேட்கும். இதனால ஹீரோனுக்கா பயந்து போயிடுவா. அப்போ மறுபடியும் ஒரு போன் கால் வரும்போது நம்ம ஹீரோனுக்கா ஓடி போயிட்டு அந்த கால் எடுத்து ஹலோன்னு சொன்ன அடுத்த செகண்ட்ல அங்க எல்லாமும் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பான். சரி அந்த வீட்டோட ஓனர் தான் கால் பண்றப்போ நினைச்சுக்கிட்டு, டாக்டர் அது நீங்க தானே அப்படின்ட்டு கேட்பா. ஆனா அந்த பொண்ணு கேட்டதுக்கு பதில சொல்லாம அவன் போனை கட் பண்ணிடுவான். இதெல்லாம் யார் பண்றா, எதுக்கு பண்றா, யாரா இருக்கும் அப்படிங்கிற பயத்தோட இவ போனை வச்சுட்டு மறுபடியும் அந்த சோஃபாவில் உட்காந்து மண்டையை பிடிச்சி கசக்கிட்டு இருப்பா. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு போன் கால் வருது. இந்த முறையும் போன் எடுத்து ஹலோன்னு சொன்னதுமே அந்த போன் கால் பண்ணவனும் பேசுறான். பட் ரொம்ப டிஃப்ரெண்டா கேட்கவே மோசமா பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனுக்கா ஸ்கார்லட் கிட்ட பேசும்போது, உன் லவர் கிட்ட இந்த போன் நம்பரை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, ஒருவேளை அந்த பையல தான் இருக்கும் அப்படிங்கிற டவுட்ல, டே பாபி எதுக்காகடா இப்படிலாம் பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. ஆமா நான் பாபி தான், நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் போன் காலை கட் பண்ணுவான். அப்ப அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். இந்த பொண்ணும் பயத்துல அப்படியே திரும்பி பாப்பா. அந்த வீட்டையே பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு நடுவுல தான் இருக்கும். பட் அதுவும் பத்தாது அப்படின்ட்டு அந்த வீட்டுக்குள்ளேயும் மரம் செடி கொடி அப்படின்ட்டு ஏகப்பட்டதா போட்டு வச்சிருக்கானுங்க. இதனால ஹீரோயினுக்கு தான் வீட்டுல இருக்கமா இல்ல காட்டுல இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் வரும். அப்போ ஒரு ரூமோட கதவு ஒண்ணு திறக்கிற மாதிரியான ஒரு சத்தம் ஒண்ணு கேட்கும். இதனால ஒரு ஷார்ப்பான கம்பி ஒண்ணு எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சமா மரண பயத்தோட அந்த கதவுக்கு பக்கத்துல போயிட்டு நிப்பா. யாரா இருந்தாலும் குத்தி கொன்னு தெரியலாம் அப்படின்ட்டு அந்த ரூம்குள்ள சம பக்கத்துல ஓடி போவா. பட் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது கதவு திறக்கிற மாதிரி இருக்குது, உள்ள வந்தா யாருமே இருக்க மாட்டாங்க, இந்த வீடே பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாவும் மர்மமாவுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்து நிப்பா. அப்போ கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம அவன் நிக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்க அந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். அப்படி இந்த டோர் ஓப்பன் ஆகும் போது செம்மையா சத்தம் கேட்கும். இதனால பயத்துல அந்த பொண்ணு கையில ஒரு கம்பி வச்சிருந்தா பாத்தீங்களா, அத பயந்து போய் கீழே போட்டுருவா. ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிட்டு என்னடா இருக்கும், ஒருவேளை யாராவது ஒளிஞ்சிருக்கானுங்களா நமக்கு தான் தெரியல அப்படிங்கிற பயத்தோட அந்த ஃப்ரிட்ஜோட கதவை திறந்து பார்த்தா உள்ள வந்து ஏகப்பட்ட ஐஸ் கட்டி இருக்குது. சரியா ஐஸ் கட்டி ஓவர் ஃப்ளோ ஆனதுனால அந்த ஃப்ரிட்ஜ் கதவு திறந்துருச்சு போல.
நம்ம இதுக்கு போய் பயந்து தொலைச்சிட்டோமேனு உள்ள இருந்து ஒரு ஐஸ் எடுத்துக்கிட்டு அக்கா தின்னுகிட்டே போயிட்டு இருப்பா. அப்ப மறுபடியும் இன்னொரு போன் கால் வர, என்னடா இதே தொல்லையா போச்சு அப்படின்னு வெறிகொண்ட வேங்க மாதிரி அந்த போன் எடுத்து நம்ம ஹீரோனுக்கா ஹலோ அப்படின்னு சொல்லுவா. பதிலுக்கு அங்கிருந்தும் ஹலோன்னு வருது. ஆனா அந்த போன் கால்ல இருந்து இல்ல, நம்ம ஹீரோயின் நிக்கிற அந்த இடத்துக்கு பின்னாடியில இருந்துங்க. ஒரு செகண்ட்ல பயத்தோட உச்சத்துக்கு போன ஹீரோயின் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு டிஃபானி அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பா. அந்த பொண்ணு தாங்க இப்ப உள்ள வந்திருக்கா. டிஃபானியை பார்த்ததுமே ஹீரோனுக்கு வந்து செம்மையா ஷாக் ஆயிடுவா. ஏன்னா மெயின் டோர் தான் க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா. இந்த வீட்டுக்குள்ள யாரும் வரதா இருந்தாலும் சரி, திரும்ப போறதா இருந்தாலும் சரி, அந்த பாஸ்கோட போட்டா மட்டும் தான் இதெல்லாம் நடக்கும். ஆனா டிஃபானி எந்த வித பாஸ்கோடுமே போடாம உள்ள வந்திருப்பா. இதெல்லாம் ஹீரோனுக்காவுக்கு செம்ம ஷாக்கு. ஒரு பக்கம் பயம். அந்த பயத்தோடைய அந்த பொண்ணுகிட்ட பாஸ்கோட போட்டு ஓபன் பண்ணா மட்டும் தான் அந்த கதவை திறக்க முடியும். ஆனா நீ எப்படி உள்ள வந்த அப்படின்ட்டு கேப்பா. அதுக்கு அந்த பொண்ணு கராஜ் கதவு திறந்து கிடக்கும் போது நான் எதுக்கடி பாஸ்கோட்லாம் போட்டு உள்ள வரணும் அப்படின்ட்டு கேப்பா. அதை கேட்டதுமே ஹீரோனக்கா பயத்தோட உச்சத்துக்கு போயிட்டு, என்னது கராஜ் கதவு திறந்து கிடக்கா அப்படின்ட்டு போயிட்டு பார்த்தா அவ சொன்ன மாதிரியே அந்த கராஜோட கதவு திறந்து தாங்க கிடக்கு. அதனால ஹீரோனக்கா அந்த கதவை அவசர அவசரமா ஓடி போயிட்டு பூட்டிட்டு உள்ள வருவா. ஆக்சுவலா நம்ம ஹீரோனக்காவோட லவர் அந்த பாபி இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் ஸ்டார்டிங்ல ஒரு முறை நம்ம ஹீரோயின்கிட்ட பேசும்போது நான் ஒன்னும் தப்பு பண்ணல, அந்த பொண்ணு தான் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டா அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த பொண்ணு தாங்க இந்த டிஃபானி அப்படிங்கிற பொண்ணு. நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாவும் இருந்துகிட்டு அட் த சேம் டைம்ல அவளோட லவர்கிட்டே இந்த பொண்ணு தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருப்பா. இதனாலதான் இந்த பொண்ணுகிட்ட நம்ம ஹீரோயினக்கா பேசுறது இல்ல. சோ இப்ப டிஃபானி நம்ம ஹீரோயினக்கா கிட்ட நான் ரொம்ப கேவலமான தப்பான பொண்ணு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் ஒன்னும் அன்னைக்கு அதை தெரிஞ்செல்லாம் பண்ணல, நான் கொஞ்சம் அதிகமா சரக்கு அடிச்சிருந்தனால நான் கொஞ்சம் போதையில அப்படி பண்ணிட்டேன். சோ ப்ளீஸ் என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சரக்கு பாட்டில எடுத்து அவ காலி பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணுவா. அப்போ டிஃபானி கிட்ட, இதை பாருமா, இது ஒன்றும் நம்ப வீட்டுலாம் கிடையாது, நான் இங்க வந்து பேபி சிட்டர் வேலைக்காக தான் வந்திருக்கேன். ஸோ நீங்க எல்லாம் வந்து சரக்கு அடிக்க முடியாது, உன்னை மன்னிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் நாளைக்கு உன்னை மீட் பண்ணும்போது சொல்றேன், நீ இப்ப கிளம்புன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை அவ அனுப்பி வச்சிருவா. சரின்னு இந்த பொண்ணு தன்னோட கார் எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு போயிட்டு இருப்பா. அப்ப ஏதோ ஒரு மரம் முறிகிற சத்தம் ஒண்ணு கேட்கும். ஆரம்பத்துல பயம் இல்லாம சும்மா நார்மலா தான் திரும்பி பாப்பா. அப்போ அந்த இடத்த சுத்தி யாரோ நடந்து போற மாதிரியான சத்தம்லாம் கேட்கும். இதனால பயந்து போன இந்த பொண்ணு செம்ம வேகத்துல காருக்கு பக்கத்துல போயிட்டு அந்த காரோட கீ எடுக்கும்போது கீழே போட்டுருவா. அப்படி கீழே விழுந்த அந்த சாவி காருக்கு கீழே போயிடும். பயத்துல தட்டு மாதிரி கஷ்டப்பட்டு அந்த கார் சாவி எடுத்து அந்த காருக்குள்ள போயிட்டு காரையும் லாக் பண்ணிடுவா. அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த சுத்தி விதவிதமான வித்தியாசமான சத்தம்லாம் கேட்கும். எந்த கருமாரி தாயே என்னை எப்படியாவது காப்பாத்திடு, அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பலாம் ட்ரை பண்ணுவா. பட் அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. திரும்ப அந்த காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது ஸ்டார்ட் ஆயிடும். ஆளை விடுங்கடா சாமி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு செம்ம வேகத்துல காரை ரிவர்ஸ்ல ஓடிட்டு போயிட்டு இருப்பா. அப்ப அந்த கேட்டுக்கு பக்கத்துல ஒரு மரம் ஒண்ணு முறிஞ்சு கிடக்கும். அந்த மரக்கலையை எடுத்து போட்டா மட்டும் தான் அந்த கேட்டுக்கு பக்கத்துல போக முடியும். அப்படி கேட்டுக்கு பக்கத்துல போனாதான் அந்த கதவும் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். அந்த மரக்கலையை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இறங்கி தான் போகணும். பாத்தீங்கன்னா அதே நேரத்துல அந்த இடத்த சுத்தி ரொம்ப கொடூரமான சத்தம் எல்லாம் கேக்குது. ஆனா இந்த பொண்ணுக்கு வேற வழியே கிடையாது, இறங்கி தான் போகணும். அதனால ஒரு கட்டத்துல அந்த காரை விட்டு இறங்கி போயிட்டு அந்த மரக்கலையை தூக்கலான்னு ட்ரை பண்ணுவான். பட் அது ரொம்ப வெயிட்டா இருக்கும். அப்போ யாரோ ஒன்னா இல்ல ஏதோ ஒன்னான்னு தெரியல, அந்த பொண்ணு நோக்கி சம வேகத்துல பக்கத்துல வருவாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோனக்காவை காட்டுறாங்க. அப்போ அந்த வீட்டோட கதவை செம்ம வேகத்துல யாரோ தட்டுறதை பார்த்துட்டு கண்டிப்பா டிஃபானியா தான் இருக்கும் அப்படின்ட்டு, ஏண்டி இப்படி கதவை இவ்வளவு வேகமா தட்டுற, நான் இதை வந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த அக்காவும் செம்ம வேகத்துல ஓடி போயிட்டு அந்த கதவை திறந்து பாப்பா. ஆனா வெளியில யாருமே இருக்க மாட்டாங்க. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கதவை திறக்கிறதுக்காக வேகமா ஓடிரும் போது அந்த கதவுக்கு ஒரு 4-5 ஸ்டெப்புக்கு பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அந்த கதவை செம்ம வேகமா யாரும் தட்டி இருப்பாங்க. ஆனா இப்ப அந்த கதவை திறந்ததுக்கு அப்புறம் வெளில யாருமே இல்லை அப்படின்னதும் இவளுக்கு ஒன்னும் புரியாம அப்படியே செம்ம பயத்தோட அந்த கதவை மறுபடியும் லாக் பண்ணிடுவா. இப்போ மறுபடியும் போன் கால் வருது. அதை யார் அப்படிங்கறத அட்டன் பண்ணி கேட்டா இந்த பொண்ணோட லவர் இருக்கான் பாருங்க, அந்த பாபி, அந்த பையன் தான் இப்ப கால் பண்ணிருக்கான். அந்த பையிட்ட, டே எதுக்காகடா சும்மா எனக்கு கால் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேப்பா. பாபி இப்ப பேசிட்டு இருக்க அந்த இடத்துல சிக்னல் ரொம்ப கம்மியா இருக்குது. அதனால ஹீரோயின் என்ன சொல்ற அப்படிங்கறத அவனால ஓரளவுக்கு மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஹீரோயின் கிட்ட, நான் இப்பதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைமா கால் பண்றேன், நம்ம ஃப்ரெண்டு கோடி இருக்கான் பாரு, அந்த பையன் தான் உனக்கு கால் பண்ணிருப்பான், அதுவும் ஒரே ஒரு முறை தான் உனக்கு கால் பண்ணா, அதுக்கப்புறம் எதுவும் கால் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின் அந்த பையிட்ட, இல்லடா எனக்கு 2-3 டைமுக்கு மேல பண்ணிட்டான், அவனை என்னன்னு கேளு அப்படிங்கப்பா. அப்ப இந்த பாபி அந்த கோடி பயலுக்கு கால் பண்ணி, ஏன்டா இப்படி திரும்ப பண்ற மாதிரி கேட்டுட்டே இருப்பான். அப்படி பேசிட்டே இருக்கும் போதே அந்த போன் கால் கட் ஆயிடுது. இப்ப மறுபடியும் பாபிக்கு கால் பண்ணா அவனுக்கு வந்து சிக்னலே கிடைக்காது, சோ கால் போகாது. சோ இப்ப நம்ம என்ன தாண்டா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப மறுபடியும் இன்னொரு போன் கால் வருது. அந்த போன் எடுத்து பார்க்கும்போது அதுல டிஃபானி கிட்ட இருந்து கால் வருது. அதை பார்த்துட்டு அந்த போன் அட்டன் பண்ணி, ஹே டிஃபானி, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உன்னோட பேரை நான் கால் ஐடியில பார்த்துட்டேன், இப்படி எல்லாம் பண்ணா நான் பயந்துருவான்னு நினைச்சாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்போ நான் ஒன்னும் டிஃபானி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்லுவான். அதை கேட்டதுமே அவளுக்கு பயம் தாங்க முடியாது. இப்போ பாபி கூட சொன்னா பாருங்க, கோடி அப்படிங்கிற ஒருத்தன் தான் உனக்கு கால் பண்ணிருப்பான் அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த பையல தான் இருக்கும் அப்படின்ட்டு, டே கோடி எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு கேப்பா. எது கோடியா,
நான் உனக்கு கோடியில நீ போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் காலை கட் பண்ணிடுவான். அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட ஃப்ரெண்டான ஸ்கார்லெட்டுக்கு கால் பண்ணி இங்க நடக்கிற எல்லாத்தையும் சொல்லி அவகிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு பாப்பா. ஆனா அந்த பொண்ணுக்கும் சிக்னல் இல்லாம அந்த ஃபோன் கால் வந்து பாதிலே கட் ஆயிடும். அடுத்ததா தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவரோட நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். அதனால அவருக்கு ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்பி வச்சுட்டு அடுத்ததா இந்த வீட்டோட ஓனருக்கு கால் பண்ணுவா. அவரோட நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். ஸோ அவருக்கும் ஒரு வாய்ஸ் மெயில் தட்டி விட்டுட்டு அடுத்ததா போலீஸ்க்கு கால் பண்ணுவா. அப்படி இந்த போலீஸ்கிட்ட பேசிக்கிட்டே யதார்த்தமா அந்த கண்ணாடி வழியா வெளில பார்க்கும்போது அந்த ரோசா அப்படிங்கிற லேடியோட கார் வந்து வெளில நிற்குங்க. அந்த காரை பார்த்ததுமே ரோசா உள்ளதான் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சு போயிடுது. இதனால ஹீரோனுக்காவுக்கு கொஞ்சம் வந்து தெம்பு அதிகமாயிடுது. ஸோ இப்போ பேசிக்கிட்டு இருக்க அந்த போலீஸ் அதிகாரி கிட்ட சார் நான் மன்னிச்சிருக்கேன், இந்த வீட்டு ஹவுஸ் கீப்பர் ரோசா அப்படிங்கிற பொண்ணோட கார் வந்து வெளில தான் சார் கிடக்குது. நான் தான் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து பயந்து போயிட்டு அதை கவனிக்காம விட்டுட்டேன். அதனால இப்ப அவங்க இருக்க இடத்துக்கு போயிட்டு நானும் அவங்க கூட இருந்துக்கிறேன் சார். உங்களுக்கு கால் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு நான் மன்னிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும்போது இதை பாருமா, எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு உதவி பண்ணவும் உங்களை காப்பாத்துறதுக்காகவும் தான் நாங்க போலீஸ் இருக்கோம். ஸோ எதையும் நினைச்சு பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் ஃபோன் காலை கட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த வீட்டையும் சுத்தி அந்த ரோசா அப்படிங்கிற லேடிக்கே தேடிட்டு இருப்பா. ஆனா ரோசா எங்க போயிருக்கா அப்படிங்கிறத இந்த பொண்ணால கண்டுபிடிக்க முடியாது. ஓனரமா நம்ம ஹீரோனுக்கு கிட்ட ஒரு போர்ட்ல நிறைய நம்பர்ல காமிச்சாங்க பாருங்க. அதுல இந்த ரோசாவோட நம்பரும் கூட இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு இவ திரும்ப அடிச்சிட்டு இருப்பா. அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு ரூம்குள்ள இருந்துதான் இந்த போன் ரிங் ஆகிற சவுண்ட் கேட்கும். ஸோ இந்த போன் ரிங் சவுண்டை வச்சுக்கிட்டு அது எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த ரூமுக்கும் போயிடுவா. ஆனா அங்க ரோசா இருக்க மாட்டா. அதுக்கு பதிலாக அவளோட பேகு கூட தான் இந்த போனும் இருக்கும். அப்படின்னா ரோசா எங்க போயிருப்பா அப்படிங்கறத இவ திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவ திறந்துட்டு வந்தா இல்லையா ஒரு கதவு. அந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகும்போது அந்த கதவுக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரியே இவளுக்கு ஃபீல் ஆகும். இதனால ஹீரோயின் பயந்து போயிட்டு சம வேகத்துல திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இருந்தது வந்து ஒரு சாதாரண ட்ரெஸ். அப்படின்னா ரோசா எங்க தான் போயிருப்பா அப்படிங்கறத இவ திங்க் பண்ணி பார்த்துட்டே கீழே இங்க வந்துட்டு இருப்பா. அப்போ மறுபடியும் ஒரு போன் கால் வர அது இந்த அக்கா அட்டன் பண்ணதுமே போன்ல ஆப்போசிட்ல இருக்கவ இந்த வீட்டுல 2 குழந்தைங்க தூங்குறதா சொல்லிட்டு போனாங்க பாத்தியா, அவங்க ரூம்ல தான் இருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பாத்தியா அப்படின்னு கேட்டதும் இவளுக்கு பயம் தாங்க முடியாது. அவன் அப்படி கேட்டதுமே பசங்களை ஏதாவது பண்ணிட்டானோ அப்படிங்கிற பயத்துல இவ்வளவு சம வேகத்துல ஓடி போயிட்டு அந்த கதவை திறந்து பாப்பா. ஆனா அந்த 2 பசங்களும் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. சோ பசங்களுக்கு எதுவும் ஆகல அப்படிங்கிற சந்தோஷத்தோட நம்ம ஹீரோனக்கா கீழே வந்துட்டு இருப்பா. அப்ப மறுபடியும் அவளுக்கு ஒரு போன் கால் வரும். அட்டன் பண்ணி பேசினா அந்த வீணா போனா வில்லப்பை தான் பேசுவான். என்னமா கண்ணு, பசங்க இன்னும் அங்கதான் தூங்கிட்டு இருக்கானுங்க போல, நான் தான் அவனுங்களை எதுவுமே பண்ணலையே அப்படின்பா. பசங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிட்ட நம்ம ஹீரோயின் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே வரும்போது தான் இந்த போன் காலும் வந்திருக்கும். அப்படின்னா நம்ம பண்ற எல்லாத்தையும் அந்த வில்லப்பைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கா அப்படிங்கிறது நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுது. இதனால அந்த வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கர்டன்ஸையும் இழுத்து பூட்டிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவா. அதுக்கப்புறம் அட்ரஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ ஒருத்தன் கால் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் உங்களுக்கு பக்கத்துல இருந்து தான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் இல்லையா. சோ அந்த வில்லப்பைய நெக்ஸ்ட் டைம் கால் பண்ண அப்படின்னா குறைஞ்சது ஒரு 20 செகண்டாவது அவங்ககிட்ட நீங்க பேசணும். அப்பதான் அந்த வில்லப்பைய எங்க இருந்து பேசுறான் அப்படிங்கறத எங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சோ கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரு போன் காலை கட் பண்ணிடுவாரு. அப்ப அந்த வில்லப்பைய கிட்ட மறுபடியும் போன் கால் வரும். இதனால அந்த போலீஸ்காரன் சொன்ன மாதிரி கரெக்டா 2 நிமிஷம் நம்ம எப்படியாவது அவனை ஹோல்ட் பண்ணி வச்சிடணும், அப்பதான் நாம தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு இந்த பொண்ணு எவ்வளவோ ட்ரை பண்ணுவா. பட் 53 செகண்ட்ல அந்த பையன் கட் பண்ணிடுவான். அப்பதான் இந்த வீட்டோட ஓனர் வெளில போகும்போது கெஸ்ட் ஹவுஸ்ல என் பையன் இருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா. சோ அவங்கிட்ட கால் பண்ணி ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸோட நம்பர் எடுத்து அதுக்கும் கால் பண்ணுவா. ஆனா கால் வந்து ரீச் ஆகாது. இதனால ஒரு வாய்ஸ் மேல தட்டி விட்டுட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல யாராவது இருக்காங்களா அப்படிங்கறத அந்த விண்டோக்கு பக்கத்துல நின்று பாத்துட்டு இருப்பா. அப்ப அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல லைட் எரியும். அது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தவங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடக்கிற மாதிரியான ஒரு நிழல் ஒண்ணு தெரியும். இதனால போன் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாம நாமளே நேரடியா அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு வெயிட்டான ராடு ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் நோக்கி இப்போ ஓடிட்டு இருப்பா. காத்து வந்து செம்ம வேகமா அடிச்சிட்டு இருக்கோம். இருந்தாலும் என்ன பண்றது, அங்க போய் தான் ஆகணும் இல்லையா. உசுர கையில பிடிச்சிக்கிட்டு என்ன மலையாளமே என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு கத்தி கதறிட்டு நம்ம ஹீரோனுக்கா அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கும் ஓடி போயிடுவா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ரூம்ல லைட் அடிச்சிருக்கும். அப்ப யாரோ போற மாதிரியான நிழல் கூட தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஆனா இப்ப யாருமே அங்க இல்ல அப்படின்னதும் ஹீரோனுக்கு பயம் வந்துடுது. இதனால சரி நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்கலான்ட்டு போவா. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு போனும் ரிங் ஆகுது. நம்ம ஹீரோனக்கா எடுத்து அதை காதில் வச்சு பேசிட்டு இருப்பா. அப்ப அந்த வில்ல பாய்கிட்ட நம்ம ஹீரோனக்கா, நான் இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தது உனக்கு எப்படி தெரியும், எதுக்காக நீ இப்படிலாம் பண்ற, அதுவும் எனக்கு போயிட்டு எதுக்காக பண்ற, நீ யார் தாண்டா எங்க தாண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்கார் சொன்ன மாதிரியே 2 நிமிஷம் அந்த வில்ல பாய்கிட்ட நம்ம ஹீரோனக்கா பேசிருப்பா. சோ அந்த வில்லப்பையில ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இந்த போன்ல இருந்து அந்த வில்லப்பை கிட்ட பேசினா அவனை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த போலீஸ்காரர் ட்ரேஸ் பண்ணதா சொன்னது அந்த வீட்டுல இருக்கும்போது இந்த அக்கா ஒரு போன்ல பேசினா பாத்தீங்களா, அந்த போனோட நம்பர் தான். அட கடவுளே, இப்படி ஆயிடுச்சு, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து இப்ப அந்த வீட்டை பார்த்தா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல லைட் எரியுது. கண்டிப்பா அது ரோசாவா தான் இருக்கும். சோ நம்ம போயிட்டு அவளை சீக்கிரமா பாத்துறலாம் அப்படின்னு அப்போ ஹீரோயின் கையில வச்சிருந்த ஒரு டார்ச் லைட் ஒண்ணு அங்க இருக்கிற ஒரு கிளை மேல போட்டு கீழே வந்துடும். ஆனா அதை எடுக்கணும் கூட யோசிக்க மாட்டா. ஒருவேளை அதை எடுக்க போற அந்த நேரத்துல அந்த வில்லப்பைய வந்துட்டா என்ன பண்றது,
அதனாலதான் இப்ப இந்த வீட்டுக்குள்ள ஓடி போன ஹீரோயினக்கா அந்த ஒட்டுமொத்த கதவையும் லாக் பண்ணிடுவா. இப்ப இந்த ரோசா வீட்டுக்குள்ள இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோயினக்கா செம்ம வேகமா ஓடி வந்திருப்பா. அதனால ரோசாவை கூப்பிட்டுக்கிட்டே தான் உள்ள வருவா. பட் அங்க இருந்து எந்த வித சத்தமும் வராது. இப்ப மறுபடியும் அந்த வில்லப்பாய் கிட்ட இருந்து போன் கால் வருதுங்க. அதை எடுத்து இந்த அக்கா காதல வச்சு பேசிக்கிட்டு, நீ யாரு, எங்க இருந்து பேசுற, எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்ட்டு இவ வழக்கம் போல எதை கேட்பாலோ அதை அப்படியே கேட்டுட்டு இருப்பா. பட் அந்த வில்லப்பைய எதையுமே பேசாம சைலண்டாவே தான் இருப்பா. அதனால கடைசியா நம்ம ஹீரோனுக்கு அந்த பைகிட்ட, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் அதை உங்ககிட்ட கொடுத்துட்றேன். சோ தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்கிறேன், உனக்கு என்னத்தான் வேணும் அப்படின்பா. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த அந்த வில்லப்பைய இப்ப நம்ம ஹீரோனக்கா கிட்ட, எனக்கு உன்னோட ரத்தம் மட்டும் தான் வேணும், அதை தவிர வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டதும் பயத்துல நம்ம ஹீரோனுக்கா போன் காலை கட் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் பாத்ரூம்ல யாரோ குளிக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்கும். இதனால ரோசா தான் அங்க குளிக்கிறா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயினும் அந்த பாத்ரூமுக்கு பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு ரோசா ரோசா அப்படின்ட்டு கூப்பிட்டே இருப்பா. ஆனா அங்கிருந்தும் எந்தவித ரிப்ளையும் இல்லாததுனால அந்த பாத்ரூமோட கதவை திறந்துகிட்டு ஹீரோயின் உள்ள போவா. ஹீரோயின் நினைச்ச மாதிரி உள்ள ரோசாலாம் இருக்க மாட்டா. அதுக்கு பதிலாக இந்த ஷவர் மட்டும் தாங்க ஓடிட்டு இருக்கும். அதை ஆஃப் பண்ண அடுத்த செகண்ட் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து நம்ம ஹீரோனுக்காவுக்கு ஒரு கால் வரும். அந்த வில்ல பையன் தான் இதை பண்றான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்ணா பேன பிடிச்சி காட்டு கத்திட்டு இருப்பா. ஆனா இப்ப கால் பண்ணது அந்த வில்லப்பையெல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஹீரோனுக்கா ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட ஹெல்ப் கேட்டா இல்லையா, அந்த போலீஸ் அதிகாரி தான் கால் பண்ணிருக்காரு. அப்ப அந்த போலீஸ் நம்ம ஹீரோனு கிட்ட, உனக்கு இவ்வளவு நேரமா கால் பண்ணி டார்ச்சர் பண்ண அந்த பையன் நீ இருக்க அதே வீட்டுக்குள்ள தாமா இருக்கிறான், அதனால கொஞ்ச நேரம் கூட நீ தாமதிக்க கூடாது, அந்த வீட்டை விட்டு வேகமா வெளில ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அதை கேட்டதுமே பயந்து போட ஹீரோனு அந்த போனை வந்து கீழே போட்டுருவா. அதுக்கப்புறம் மறுபடியும் போன் கால் வருது. ஆனா இந்த முறை நம்ம ஹீரோனுக்கா கையில இருக்க அந்த போனுக்கு கிடையாது. அவளுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல இருந்து தான் போன் வர சவுண்ட் கேக்குது. இதனால பயந்து போன ஹீரோனுக்கா திரும்பி பார்த்தா ஹீரோயினை பாக்குறதுக்காக டிஃபானி அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஒருத்தி வந்தா இல்லையா, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு, அங்க அந்த பொண்ணு தாங்க செத்து போய் கிடக்குறா. அதை பார்த்ததுமே கத்தி கதறி அழுதுகிட்டு அந்த இடத்த விட்டு வெளில வருவா. அங்க இருக்கிற எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹீரோனுக்காவை போட்டுல அந்த வில்ல போய் ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோனுக்கு நம்ம தப்பிச்சு போகும்போது அந்த குழந்தைகளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த பசங்க தூங்கிட்டு இருந்த ரூமுக்கு போயிட்டு பாப்பாங்க. ஆனா அந்த ரெண்டு பசங்களுமே அங்க இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த வில்லப்பாய் தான் பசங்களை ஏதாவது பண்ணிருப்பானு அப்படின்ட்டு பயந்துகிட்டே அந்த ரூமை விட்டு வெளில வருவாங்க. ஒரு பாக்ஸ் ஒண்ணு மூடி இருக்கும். அதுல வந்து பெட்ஷீட் இருக்கிறத பார்த்துட்டு, அப்படின்னா பசங்களை கொலை பண்ணி இந்த பாக்ஸ்குள்ள தான் போட்டுருப்பான் அப்படின்ட்டு பயத்தோட அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. நல்ல வேலையா அந்த பசங்களுக்கு எதுவுமே இருக்காது. இப்ப அடுத்ததா எந்த ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ரூமா போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ரூமோட டாப்ல இந்த வில்லப்பாய இவங்கள பார்த்துட்டு இருந்திருப்பான் போல. இவங்க எதார்த்தமா அண்ணாந்து மேல பார்த்ததும் மேல இருந்து அந்த வில்லப்பாய இவங்கள பிடிக்கிறதாக கீழே வருவான். மேல இருந்து அந்த வில்லப்பாய இவங்கள பிடிக்கிறதாக கீழே வருவான். அப்ப அந்த பசங்களையும் கூட்டிக்கிட்டு ஒரு ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சுப்பாங்க. அவன் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரூமை லாக் பண்ணிட்டு ஏகப்பட்ட கயிறு கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் போட்டு அடைச்சி கட்டி வச்சுட்டு ஒரு சின்ன ஜன்னல் இருக்கிறத பார்த்துட்டு அந்த வில்லப்பைய உள்ள வரதுக்குள்ள நீங்க எப்படியாவது வெளில போயிடுங்க அப்படின்ட்டு அந்த ரெண்டு குட்டி பசங்களையும் நம்ம ஹீரோனுக்கா அனுப்பி வச்சிருவாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு பசங்களும் ஜன்னலுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த ஜன்னலுக்கு பக்கத்திலேயே ஒரு மரக்கிளை ஒன்று இருக்கும். அதை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வில்லப்பைய ஒரு பக்கம் அந்த கதவை அடிச்சு உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த ஜன்னல் ஓட்டக்குள்ள போது அந்த பசங்க கூட சேர்ந்து மரத்து வேலையில கீழே இறங்கிட்டு இருப்பா. மூணு பேரும் கீழே போனத அந்த வில்லப்பைய மேல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். அப்புறம் மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூம்லயும் லைட் எரிய ஆரம்பிக்கும். அதை வச்சு அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறத ஹீரோயினுக்கா பார்த்துட்டே இருப்பா. அப்ப திடீர்னு அந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடும். அப்போ அந்த வில்லப்பைய எங்க போனா அப்படிங்கறதே இவளுக்கு தெரியாம போயிடும். அப்போ ஒரு சின்ன குளத்தை சுத்தி நாலா பக்கமும் கண்ணாடி போட்டு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் நம்ம ஹீரோயினுக்காவும் அந்த ரெண்டு பசங்களும் மறைஞ்சிருப்பாங்க. இப்ப அந்த கண்ணாடிக்கு பக்கத்துல தாங்க அந்த வில்லப்பைய வந்து நிப்பான். அதை பார்த்து பயந்து போன ஹீரோனுக்கா, எந்த மலையாள அம்மே என்ன காப்பாத்துற அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஒரு பட்டன் ஒண்ணு அமுக்கி விட்டுருவா. அதனால அந்த கண்ணாடியை சுத்தி இருக்கிற எல்லா வாட்டர் ஸ்ப்ரேயரும் ஆன் ஆயிடும். இதனால அந்த கண்ணாடிக்கு உள்ள இருக்கக்கூடிய யாரையும் இந்த வில்லப்பையில பார்க்க முடியாது. ஆனா அந்த கதவை யார் வேணா ஈஸியா திறக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஹீரோனுக்கா ரெண்டு குட்டி பசங்களையும் ஒரு இடத்துல ஒளி வச்சுட்டு அந்த குளத்துக்குள்ள இறங்கி ஒரு பாலம் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு கிளப்பிட்டு அவ ஒளிஞ்சுப்பா. ஹீரோயின் ஒளிஞ்சிருக்க அந்த இடத்துக்கு மேலதான் அந்த வில்லப்பையன் நின்றுட்டு இருப்பான். இதனால தண்ணிக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே போவா. பட் அந்த சைக்கோ பையா ஒரு லேடியை கொலை பண்ணி அந்த தண்ணிக்குள்ள போட்டு அந்த டெட் பாடி மேல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட கல்லை மேல போட்டு வச்சிருப்பான். அதை நம்ம ஹீரோனுக்கா பாத்துருவா. இதனால சம பயத்தோட அப்படியே மேல வந்துருவா. இதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள நம்ம போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும் முடிவெடுப்பா. ரோசா அப்படிங்கிற லேடி ஒருத்தவங்க இந்த வீட்டுல வேலை பார்க்கறதா அந்த ஓனர் அம்மா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ரோசா தான் இப்ப செத்து போய் தண்ணிக்குள்ள பயந்துகிட்டு இருக்கிறது. இப்போ வந்து அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து ஆஃப் ஆயிடும். அப்ப அந்த குட்டி பசங்களை நம்ம ஹீரோனுக்கா பார்த்துட்டு சத்தம் போடாம ரெண்டு பேரும் வெளில போயிடுங்க அப்படின்னு செய்கையில சொன்னதும் ரெண்டு பேரும் வெளில போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒரு கல்லுல கால வச்சதுமே சவுண்ட் கேட்டுரும். இதனால அந்த வெளில போய் அவங்கள பாத்துருவான். அந்த சைக்கோ பைய தன்னை எதுவும் பண்ணிடணும் அப்படிங்கிற பயத்துல ரெண்டு பேரும் தலதறிக்க ஓடி போயிட்டு அந்த கதவை திறந்து வெளில போகலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ரெண்டு பேரும் குட்டி பசங்க அப்படிங்கிறதுல அந்த தாழ்பால் வந்து கை கேட்டாது. ஆனா அப்பவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வில்ல போய் அந்த பசங்களை எதுவும் பண்ண மாட்டான். நம்ம டார்கெட் எப்போதுமே குமுதாதான் அப்படிங்கிற மாதிரி அந்த வில்ல போய் ஹீரோயினக்காவை போட்டு தள்ளுறதுலேயே தான் இருப்பான். ஆனா அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அவனுக்கு கீழே தான் ஒளிஞ்சிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவளை தண்ணியில இருந்து மேல தூக்குறதுக்காக ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த சைக்கோ பாய் கூட கஷ்டப்பட்டு போராடி அந்த பையில பிடிச்சி தண்ணியில தள்ளி விட்டுட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்றதுக்கு பக்கத்துல வந்துருவா. இருந்தாலும் அந்த வில்ல பைய அவளோட தலைமுடி வந்து பிடிச்சிருவான். முடி போனா பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த முடியோட சேர்த்து கதவை சாத்திட்டு அப்படியே வெடுக்கணும் ஒரு இழு எடுத்ததும் அந்த பைய கையோட முடி போயிடும். இந்த அக்கா வெளில வந்துருவா. பசங்களை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சலான்ட்டு பாப்பா. பட் அந்த பசங்க பயந்து போயிட்டு எங்கேயே ஒளிஞ்சிருப்பாங்க போல. இதனால குட்டி பசங்களை தேடுறதுலயே
ஒரு 1/2 மணி நேரம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த குட்டி பசங்களையும் தேடி கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு வெளில தப்பிக்கலான்னு பார்க்கும்போது தான் அந்த வில்ல பைய கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வெளில வந்துட்டான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறா. இதனால அந்த பசங்களை கூட்டிட்டு வேகமா அந்த வீட்டோட மெயின் டோர் வரைக்கும் போயிடுவா. சொல்ல போனா குட்டி பசங்க 2 பேரும் வெளில போயிடுவாங்க. கடைசியா வந்து இந்த பொண்ணோட கையை பிடிச்சி அந்த வில்ல பைய தூக்கி உள்ள போட்டுட்டு அந்த கதவை வந்து லாக் பண்ணிடுவா. இந்த பொண்ணை அடிச்சு துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி இவளை எப்பயாவது கொலை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பான். ஒரு கடத்துல இந்த பொண்ணை அடிச்சு இழுத்து போட்டு கழுத்தை பிடிச்சு நடிச்சிட்டு இருப்பான். அப்போ ஒரு சரக்கு பாட்டு உனக்கு கீழே கடத்தை பார்த்துட்டு அதை எடுத்து இந்த பையோட தலையில தான் அடிக்க போறா அப்படின்னு நினைச்சேன். அவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு செவுத்துல அதை அடிச்சு உடைச்சிடுறா. அதுக்கப்புறம் பக்கத்துல கிடந்த ஒரு ரிமோட் எடுத்து அமுக்குனதும் அந்த சிம்னி மாதிரி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எரிய ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த ஒரு பாட்டில உடைச்சா பாருங்க, சரக்கு பாட்டில, அதுவும் இந்த சிம்னிக்கு பக்கத்துல கிடந்ததுனால தீ அப்படியே செம்மையா பத்தி எரிய ஆரம்பிக்கும். இதனால இந்த சைக்கோ பையா பறந்து போயிட்டு கீழே விழுந்ததும் ஒரு ஷார்ப்பான கம்பி இருக்கும். அதால இந்த வில்லப்பையோட கையில உச்சே கூத்து தான் ரத்தம் அப்படியே நாலா பக்கமும் பிச்சுக்கிட்டு தெரிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோனக்கா செம்ம வேகமா அந்த வீட்டை விட்டு வெளில ஓடி வந்துட்டு இருப்பா. அப்போ ஒருத்தர் மேல இவ இடிச்சிருவா. இதனால பயந்து போய் கத்திக்கிட்டு என்ன விட்டுன்னு சொல்லிட்டு அவரை அடிக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பா. பட் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோனக்கா இடிச்சது ஒரு போலீஸ் அதிகாரி அப்படின்ட்டு. சோ இப்போ நம்ம ஹீரோனக்கா வந்து சேஃப் ஆயிடுறா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை போட்டுத்துல வந்த அந்த சைக்கோ பையலையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்படி இந்த சைக்கோ பையல அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனக்கா பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே இருப்பான். அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோனக்கா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ண முடிக்கிறா. ஆனா அந்த ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டல்லையும் ஒருத்தர் கூட இல்ல. இதனால இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சு அப்படியே கொஞ்சமா வெளில வந்துட்டு இருப்பா. அப்போ ஒரு போன் கால் வரும். ஆனா அந்த போன் கால் அட்டன் பண்ணாம இவ திரும்பி பார்க்கும்போது அந்த வில்லப்பையா இவளுக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி இவளுக்கு முன்னாடி இருக்க அந்த கண்ணாடியில பாப்பா. அப்படியே இவளை அடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோனக்கா கத்திக்கிட்டு கண்ண முடிக்கிறா. ஆக்சுவலா அந்த வில்லப்பைய இப்ப ஜெயில தான் இருக்கிறான். ஆனா அந்த சைக்கோ பைய கொடுத்த டார்ச்சர்ல நம்ம ஹீரோனக்காவுக்கு மன ரீதியா சில பிரச்சனைகள்லாம் வந்துருது. இப்படியே இந்த படத்தையே முடிச்சிருக்காங்க. நமக்கு வாய்ஸ் ஆஃப் வீடியோ அப்படின்ட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்போட லிங்கை நான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். until then bye. நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் டிடி.